உணவில் மெத்தனம், வாழ்க்கையில் மெத்தனம். உணவில் நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மெத்தனமாக தான் இருப்பீங்க. உணவில் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா, நல்ல உணவுகளை சாப்பிடுவதில் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் நல்ல செயல்களை செய்ய முடியாது. நீங்கள் உணவில் நல்ல உணவுகளை சாப்பிடுவதில் மெத்தனமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்யவே முடியாது. உங்கள் இலக்கை நீங்கள் அடையவே முடியும். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் மெத்தனமாக தான் இருப்பீங்க. உங்கள் லட்சியத்தை அடைய முடியல. எல்லாருக்கும் லட்சியம் இருக்குது, அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை அடைய முடியல. மெத்தனமாக இருக்காங்க, அலட்சியமாக இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க நேரம் கடந்து கொண்டு நேரம் வீணாக போயிட்டுருக்கு. அவங்க வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா மெத்தனம், உணவில் காட்டுற அந்த மெத்தனம் தான், உணவில் காட்டுகிற அலட்சியம் தான். உணவில் கட்டுப்பாடு, உணவை பார்த்து பார்த்து சாப்பிட்ணும். உணவை பார்த்துன்னா சாப்பிட்ற உணவை பார்த்து சாப்பிட்றதில்ல. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் மெத்தனம், நீங்கள் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாற்றம் வரும். நேற்று நல்லா வேலை செஞ்சோம், இன்றைக்கி ஏன் நம்மளால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த மாற்றம் எதனால் ஏற்படுகிறது? கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற உணவில் நீங்கள் கடைபிடிக்கிற மோசமான உணவுகள் ஏதாவது அதை அதனால தான் அந்த மெத்தனம் வரும். அதனால் மோசமான உணவுகளை தவிர்த்து பாருங்கள். உங்கள் உடம்புக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் தினசரி உடலுக்கு ஆரோக்கியம், இது அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லதுன்னு சாப்பிட்றத விட நீங்கள் தினசரி சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு எந்த உணவு உங்களுக்கு உதவி செய்கிறது அதை கண்டுபிடிங்க. நான் இன்றைக்கி என்ன ஒரே மந்தமாக இருக்குது, என்னென்னே தெரில. சிலர் பொங்கல் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுதா? அப்போ பொங்கல் சாப்பிடவே மாட்டாங்க சிலர். ஏன்னா வேலையில் மந்தமாக இருக்கும், வேலை ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலே சாப்பிட மாட்டாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுதா? உணவு தான் நமது அப்போது அது மாதிரி இன்னும் நீங்கள் ஆழமாக போகணும். ஆழமாக போய் எது மோசமான உணவுகள், எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, அந்த உணவுகளை கண்டுபிடிச்சி அந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. அதனால் உணவில் அலட்சியமாக இருக்காதீங்க. ஏதோ ஒன்று வயிற்று நிரப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க. உணவில் பார்த்து சாப்பிடுங்க. கவனமாக இந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும், இந்த உணவு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதை சாப்பிட்டாக்கா நம்ம அன்றைக்கி எதுவும் சோம்பேறியாக ஆக மாட்டோம், நம்ம மந்தமாக இருக்க மாட்டோம், நம்ம லட்சியத்தை நம்ம அடைவதற்கு இது தடையாக இருக்காது. இப்போ பொங்கல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு அது தடையாக இருக்கும், மந்தமாக இருக்கும், தூக்கம் வரும், தூங்கணும் போல் தோணும். அப்போது உங்களுக்கு தூங்க வைக்கிற, சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு தடையாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதை நிறுத்துங்க. நல்லா சாப்பிட்டா ஒரு தூக்கம் வருங்க, ஒரு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சாமானிய மக்களோட சிந்தனை. ஒரு லட்சியவாதியாக இருக்கீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அதிலே உங்களுக்கு நேரம்லாம் வீணாக போயிடும். அந்த மாதிரி உங்களை வீழ்த்துக்கிற, மயக்கமடைய வைக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறது தப்பு இல்லை, அது நீங்களாக முடிவு எடுக்கணும். அது உங்களை அந்த நீங்கள் உண்ட உணவு உங்களை வீழ்த்தி விடக்கூடாது. அதனால் உணவில் அலட்சியமாக இருக்காதீங்க, உணவில் மெத்தனமாக இருக்காதீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு எந்த உணவு உதவியாக இருக்குது? உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் சிந்தனை தடைபடக்கூடாது. உங்கள் உடம்பில் தெம்பு இருந்தால் மட்டும் போதாது, மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலைக்கு, உங்களுடைய லட்சியத்துக்கு அந்த சிந்தனை பொருத்தமாக இருக்கிறதா, இல்லை என்னுடைய லட்சியம் இதுவாக இருக்கிறது, ஆனால் எனது மூளை அதற்கேற்றார் போன்று ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதுக்கேற்றார் போன்று சிந்திக்க மாட்டேங்குது, கற்பனை வளம் தடைபடுகிறது, என்னால் முன்ன மாதிரி கற்பனை பண்ண முடியல. அப்போ உங்கள் உணவு தான் தப்பு. உணவை மாற்றி பாருங்கள், உணவில் சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுடைய மூளை சரியாக வேலை செய்யும், சரியாக கற்பனை திறன் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய இலக்கு எதுவோ அதற்கு தடையில்லாமல் மூளை யோசிக்கணும். அப்போ தான் உடம்பு செயல்படும். அந்த யோசனை, அந்த சிந்தனை, நீங்கள் என்ன வேணாலும் ஒரு வேலை பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பார்க்குறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையில் அதுதான் உங்கள் லட்சியம்னா, அது உங்களுக்கு லட்சியம் அப்படின்னா, அதில் தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் நல்ல ஃப்ளோயண்டாக நல்ல தடை இல்லாமல் சிந்திக்கிறீங்களா, மூளையோட செயல்பாடு சரியாக இருக்கிறதா, அதை பாருங்கள். அதுமாதிரி உடம்புலையும் சோம்பேறித்தனம் இல்லாமல் பார்த்துக்கணும். மூளையோட செயல்பாடு சரியாக இருக்கா, நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் லட்சியத்தில் செயல்படுவதற்கு அந்த மூளை என்பது ஒத்துழைப்பு தருகிறதா அப்படிங்கிறத சரியாக அதுக்கு உள்ள ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் உணவில் தப்பாக இருக்கும். உங்கள் உணவை நீங்கள் மாற்றி பாருங்கள். மாமிசம் சாப்பிடுகிறவராக இருந்தால் அதை சாப்பிடுவதை நிறுத்தி பாருங்கள். அது மாதிரி தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, உங்களால் உங்கள் லட்சியத்தை நோக்கி போக முடியலையா, அப்போ இந்த உணவுகள் ஒரு காரணமாக இருக்கும். அப்படி நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் பட்டினி கடந்து பார்க்கணும், என்னதான் ஆகுது, என்ன மாற்றம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு ஆராய்ச்சி பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நீங்கள் சரியான ஒரு உணவு முறையை கண்டுபிடிக்க முடியும். எப்போதும் ஒரே மாதிரி வாழ்நாள்லாம் பட்டினியே கடந்து கிடையாது,
காலையில் என்ன எங்கள் அம்மா என்ன பண்ணி கொடுத்தாங்களோ அதுதான் இன்னை வரைக்கும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதாவது காலை உணவு அதே இட்லி பூரி பொங்கல் தோசை இப்படியே போயிட்டுருக்கூடாது. பல பரிசோதனைகளை பண்ணி பார்க்கணும், பட்னியாக கிடந்து பார்க்கணும். இன்னிலேருந்து காலையில் பகலில் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த மாதிரி அரிசி உணவுகளில் சாப்பிடாமல் பார்க்கணும், வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு பார்க்கணும், தண்ணி மட்டுமே குடிச்சு, இப்படி பலவித பரிசோதனைகளை நம்ம நிகழ்த்தும் போது தான் நாம் அந்த நேரங்களில் எப்படி செயல்படுகிறோம், பட்னியாக கிடக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அல்லது தானிய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் எப்படி இருக்கும், மாமிசத்தை சாப்பிட்லன்னா என்ன ஆகிப்போச்சுங்க, அப்படி பலவித பரிசோதனைகளை பண்ணி சரியான உணவை கண்டுபிடிங்க. உணவை நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க, உணவை நீங்கள் குறைத்து எடை போடாதீர்கள், அது உங்களை வீழ்த்திவிடும். உணவை அலட்சியமாக பார்க்காதீங்க, அது உங்களை வீழ்த்திடும், உங்கள் லட்சியத்தை அடைய வைக்காது, உங்கள் வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடும். அதனால் அது அற்புதமான உதாரணம் சொல்லிச்சு. பொங்கல் சாப்பிட்டா மதன்னு இருக்குன்னு இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். தூக்கம் வரும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனாலே நிறைய பேர் பொங்கல் சாப்பிட மாட்டாங்க. ஒரு உணவு ஒருவரை எப்படியெல்லாம் செயல்பட வைக்குது, ஒருத்தருடைய மூளையை மயக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி இன்னும் ஆழமாக போய் உங்களுக்கு ஏற்ற உணவுகளை கண்டுபிடிங்க, உங்கள் உடம்புக்கு பொருத்தமான உணவுகளை கண்டுபிடிங்க. அப்போ நீங்கள் சமைக்கிற உணவை நீங்கள் தான் சமைக்கணும், நீங்கள் சாப்பிட்ற உணவை நீங்கள் தான் சமைக்க வேண்டிய கட்டாயம் வரும். பார்த்து சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் சரியாக உங்கள் மூளை செயல்படும். அதில் உணவில் அலட்சியம் காட்டினீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தில் உங்கள் லட்சியத்தையே நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உணவு தான் இந்த உடம்பு உருவானதும் உணவால் தான், உணவு சாப்பிட்டனால தான் இந்த உடம்பே உருவாச்சுது. நாம் இன்றைக்கி தெம்பாக இருக்கிறோம், சாப்பிட்லன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது, சாப்பிட்டா தெம்பு வருது. அதே மாதிரி தான் எந்த சாப்பாட்டை சாப்பிட்டா நமது மூளை சிறப்பாக செயல்படும் அப்படின்னு பார்த்து மூளை சரியாக செயல்பட்டுச்சுனாலே அப்போ அதுதான் உங்களுக்கு பொருத்தமான சாப்பாடு. அதை முதல்ல கண்டுபிடிங்க. அதனால் உணவுலையே மெத்தனம் காட்டினீங்கன்னா, அலட்சியம் காட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் போய்விடும்.